சிக்னா காலேஜுக்கு ஆப்போசிட்ல எம்ஜிஆர் நகர் இருக்கிற ஏரியாவில் சிலிண்டர் வெடிச்சு எல்லாம் எரிஞ்சிச்சுங்க சார். இப்போ வந்து எம்எல்ஏ வந்து அவங்க சொந்த காசுல வந்து 15,000 கொடுத்துருக்காங்க சார். அதை வச்சு இவங்க எதுவுமே பண்ண முடியாது. இவங்க 27 வீடு இருக்குங்களாமா. அந்த ஃபேமிலியில வந்து ஒரு ஃபேமிலி 4 பேர் 5 பேர் இருக்காங்க. இந்த 15,000 வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க சார். ஒரு தலைக்கு 10,000 கொடுத்திருந்தா கூட ஒரு ஃபேமிலிக்கு 5 பேர்னா 50,000 கொடுத்தா கூட அவங்க எல்லா வசதியும் ஓரளவுக்கு பண்ணிருப்பாங்க. இப்போதைக்கு இருக்கிற வசதி பண்ணிருப்பாங்க முடியலனா கூட. இதை வச்சு அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க சார். இந்த 15,000 வச்சு என்னங்க சார் பண்றது? அதனால அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் முதலமைச்சர் ஐயா உதவி பண்ண சொல்ற மாதிரி கேளுங்க சார். கேட்டுறேன் சார். அவங்கள முதலமைச்சர் கஷ்டப்பட்டு தான் வாங்குறோம். நீ கலசாரையும் குடிச்சு செத்தவனுக்கு 5 லட்சம் ஒரு குடும்பத்துக்கு தரீங்க, எங்களுக்கு என்ன தரீங்க? இந்த 15,000 எங்களுக்கு எதுக்கு சார்? நாங்க எந்த பிள்ளைங்களை வச்சு நாங்க காப்பாத்துறது? கஷ்டப்பட்டு தான் சார் கட்ட துணி எடுதான் சார் இருக்கு. ஒரு துணி கூட இல்ல எங்களுக்கு. இந்த 15,000 வச்சு நாங்க என்னத்த வாங்குறது சொல்லுங்க. நாங்க எத்த வச்சு பொட்டு முடியுமா? நாங்க எந்த நேவுல சார் நிக்கிறது? அதிக அளவுல பாதிப்பு ஏற்பட்டு சில பொதுமக்கள் நிவாரண தொகை அதிக அளவுல எதிர்பார்க்கறாங்க. அதுக்கு மாநகராட்சி சார்பில் என்ன மாதிரி நடவடிக்கை? முதல்ல அவங்கள வந்து இப்போ தற்காலிகம் இந்த இடத்துல தங்க வச்சிருக்கிற உணவு ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்குங்க. விஓ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து இழப்பீடுகளை கணக்கெடுக்கிறாங்க. என்ன இழப்பீடுகள் அந்த பொதுமக்களுடைய கோரிக்கைகளை முதல் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். படிப்படி அதற்கான நிவாரணத்துக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நீங்க ஒரு குடியிருப்பு மாறுவதற்கு தங்குவதற்கு பார்க்கலாங்க, சரிங்களா? அதனால நீங்க சொல்லியிருக்கீங்க உங்களுடைய என்னென்ன ஆவணங்கள் காலையில வந்து பேசிட்டு போயிருக்கிறோம். காலையிலேயே வந்தோம், உணவு சாப்பிடாம இருந்தாங்க, சாப்பிட சொல்லிட்டு போறோம். முதல் கணக்கெடுக்க முடியட்டும். கணக்கெடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்றோம்.